chapter 3 fractions and decimals. Okay, fraction and decimals la mathematical reasoning first section idhula vandu 6 problems last video la paathom. Ipo remaining problems paakalam. Okay va, so eyes blink பண்ணிக்கோங்க, blink your eyes. Start பண்ணலாமா? first 6 problem புரிஞ்சுதா? So 7th problemல இருந்து பார்க்கலாம். Okay, first question, the sum of 5 tens and 20 hundreds and 40 tens and 9 tenths is என்ன கேக்குறாங்க? 5 tens and 20 hundredth இதையும் 40 tens and 9 tenths இதையும் இது ரெண்டுத்தையும் சம் பண்ண சொல்லியிருக்காங்க, ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 2 நம்பர்ஸை டைரெக்டாக கொடுக்காம இந்த மாதிரி நம்பர் சென்டென்ஸாக கொடுத்துருக்காங்க. சரியா? நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, question number 7 என்னது? 5 tens, 5 tens and 20 hundred. ஓகேவா? 5 tensனா நமக்கு தெரியும், டென்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ 5 tens are 50. 20 hundredth, ஹண்ட்ரட்னா என்ன? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் இருக்குது, என்ன நம்பரு? ஒரு எக்ஸாம்பிள் போட்டுக்கலாம், 4.279 அப்படின்னு. ஓகேவா? இது டெசிமல் பாயிண்ட். இது வந்து என்னது? 10th பிளேஸ். 10 பிளேஸ் இல்லை, 10th பிளேஸ். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? இது வந்து என்னது? இதுதான் 100th பிளேஸ். ஓகே, செகண்ட் டெசிமல் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடு, டெசிமல் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடு ஃபஸ்ட்டு உள்ள பிளேஸ் வந்து 10th பிளேஸ், செகண்டாக உள்ள பிளேஸ் வந்து 100th பிளேஸ். ஸோ ஃபைண்ட் த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 10th பிளேஸ் அப்படின்னா என்ன பண்ணணும்னா 2 டிவைடட் பை, இங்கே என்ன நம்பர் இருக்குது? 2 டிவைடட் பை 10 அப்படின்னா 0.2. அப்போ 10th பிளேஸோட பிளேஸ் வேல்யூ என்ன அப்படின்னா 0.2. சிமிலர்லி 100th பிளேஸில் 7 இருக்குது, இதோட பிளேஸ் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டோம்னா 100th பிளேஸ் அப்படின்னா 7 டிவைடட் பை 100 டிவைடட் பை 0.07. ஓகேவா? ஸோ சிமிலர்லி இங்கே என்னது? 20 hundredth. கொஷினில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 20 hundredth. அப்போ 20 hundredth அப்படின்னா 20 டிவைடட் பை 100, 0 கேன்சல் பண்ணிடலாம், 2/10. அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 0.2. அப்போ இங்கே என்ன ரெண்டு வேல்யூ இருக்குது? 50 and 0.2. அப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் ஃபஸ்ட்டு நம்பர் என்ன? ஃபஸ்ட்டு நம்பர் 50 plus 0.2 equal to 50.2. ஓகேவா? செகண்ட் நம்பர் 40 tens and 9 tenths. 40 tens and 9 tenths செகண்ட் நம்பர். ஓகே, அப்போ 40 tensனா 40 into 10, ஸோ 400. ஓகே, 9 tenths அப்படின்னா 9 divided by 10, அப்போ 0.9. அப்போ 400 plus 0.9 which is equal to 400.9. இதுதான் என்னது? செகண்ட் நம்பர். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? சம் ஆஃப் தி ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் நம்பர், அதுதான் இங்கே நமக்கு கொஷினில் கேட்டிருக்காங்க. சம் ஆஃப் தி திஸ் நம்பர் அண்ட் திஸ் நம்பர். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நம்பர் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம்? 50.2. செகண்ட் நம்பர் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம்? 400.9. ஓகேவா? அந்த டெசிமல் வேல்யூவை கரெக்டாக எழுதிக்கணும். 1ஸுக்கு நேராக, 10ஸுக்கு நேராக, 100ஸுக்கு நேராக, அதை கரெக்டாக எப்பொழுதும் ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேவா? ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள். ஓகேவா? அந்த ஆன்சர் வந்துச்சா? ஸோ 451.1. ஓகே, ஆப்ஷனில் இருக்கா பார்க்கலாம். ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் டி 451.1. புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ப்ராப்ளம் நம்பர் 8 பாருங்க. மேரி பாட் எ பீஸா. ஷி கேவ் 1/8 of the pizza to each of her 5 children. What fraction of the pizza is left with her? ஓகே, மேரி என்ன பண்ணுற? ஒரு பீஸா வாங்கியிருக்கா. அந்த பீட்சாவை 1/8 of the pizza to each of her 5 children. அவளோட 5 குழந்தைங்களுக்கு 1/8 of the pizza ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொடுக்குறா. ஓகேவா? கொடுத்தா அப்படின்னா வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் த பீட்சா இஸ் லெஃப்ட் வித் ஹர். மீதி அவள்கிட்ட எவ்வளோ பீஸா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ மீதி எவ்வளோ பீஸுன்னு நம்ம
given condition என்னது Mary bought a pizza ஒரு pizza she gave 1/8 of the pizza அப்படிங்கிறதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அந்த பீஸாவை எத்தனை பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ் என்ன 8 ஸோ நமக்கு இப்போ என்ன தெரியுது கொஷின் நம்பர் 8 டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ் 8ன்னு இப்போ நமக்கு தெரியுது கிவன் கண்டிஷன்லேருந்து ஓகேவா ஸோ அதில் என்ன பண்ணுறாங்க ஷீ கேவ் 1/8 ஆஃப் பீஸா ஓகே 2 யாருக்கு 5 சில்ட்ரனுக்கு கொடுக்குறாங்க ஓகேவா 5 சில்ட்ரனுக்கு கொடுக்குறாங்க அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பீஸா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை டோட்டல் நம்பர் ஆஃப் பீஸா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே கன்சிடர் பண்ணிக்கலாம் பீஸா ஸோ 8 ஈக்குவல் பார்ட்ஸாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிடுறோம் 1 2 3 4 5 6 7 8 ஓகேவா இப்போ இதுதான் இந்த ஃபஸ்ட்டு 1 எடுத்துக்கலாம் இது ஒரு 1/8 பீஸ் இது ஒரு 1/8 பீஸ் ரைட்டா இது ஒரு 1/8 பீஸ் ஸோ இதை மாதிரி எத்தனை சில்ட்ரனுக்கு கொடுத்துருக்காங்க இது ஒரு 1/8 பீஸ் இது ஒரு 1/8 பீஸ் ஓகே ஸோ 5 சில்ட்ரனுக்கு கொடுத்தாச்சு அப்போ என்ன கொஷின் கேட்டிருக்காங்க வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் த பீஸா இஸ் லெஃப்ட் வித் ஹர் மீதி அவங்கள்ட்ட எவ்வளோ பீஸா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா மீதி எவ்வளோ இருக்கும் இது ஒரு பார்ட் 1/8 1/8 1/8 3/8 ஓகே இது வந்து இப்போ டயக்ராமை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஓகே இப்போ 5th ஸ்டாண்டர்ட் வந்தாச்சுல அதனால எப்படி கன்வெர்ட் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ் 8 ஓகேவா 1 ஹோல் பீஸா ஸோ 1 அதில் 1/8 ஆஃப் த பீஸா ஷீ கேவ் to her 5 children 5 சில்ட்ரனுக்கு வந்து 1/8 ஆஃப் பீஸா கொடுத்தாச்சு அப்போ 1/8 plus 1/8 plus 1/8 plus 1/8 plus 1/8னா -5/8 ஓகேவா அப்போ ஹோல் பீஸாவில் -5/8 சப்ட்ராக்ட் பண்ண வேண்டியதான் அப்போ சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும் ஸோ இங்கேயும் நமக்கு டைரெக்டாக என்ன பண்ணிடலாம் 8ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஸோ 8 - 5 - 8 ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 3/8 ஓகேவா இங்கே என்ன டினாமினேட்டரில் இருக்கிறதா மீனிங் 1 இருக்கிறதா மீனிங் ஸோ 1க்கும் 8க்கும் எல்சிஎம் எடுத்தால் நமக்கு ஆன்சர் என்னது 8 ஸோ இங்கேயும் 8ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் இங்கேயும் 8ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் ஓகேவா ஸோ இது எப்பொழுதும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க சரியா டினாமினேட்டரில் இங்கே ஆட்டோமேட்டிக்காக 1 இருக்கிறதா அர்த்தம் அப்போ ஒரு ஹோல் நம்பர் மைனஸ் ஃப்ராக்ஷன்னா இந்த ஃப்ராக்ஷனில் டினாமினேட்டரில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் தான் என்னது எல்சிஎம் நம்பர் ஸோ 8 8 - 5 ஸோ 3/8 அப்போ ரிமைனிங் பீஸா எவ்வளோ இருக்குது 3/8 இருக்குது நமக்கு ஓகேவா புரியுதா ஆப்ஷனில் இருக்கா பார்க்கலாமா ஆப்ஷன் பாருங்கள் ஆப்ஷன் ஏ 3/8 ஓகே நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 9 வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 825.23 plus 425.68 when rounded off to nearest 10th ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த ரெண்டு வேல்யூவும் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ரிசல்ட் வரும்ல அதோட வேல்யூ கேட்குறாங்க வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும் சரியா ஆட் பண்ணதுக்கு அப்புறம் when rounded off to the nearest 10th நியரஸ்ட் 10th வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ ஃபஸ்ட்டு இப்போ டெசிமல் நம்பர்ஸை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கொஷின் நம்பர் 9 825.23 plus 425.68 ஓகேவா அடிஷன் தானே நீங்கள் ஆட் பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள் ஓகே இந்த ஆன்சர் வந்துச்சா 1250.91 ஓகே இப்போ என்ன சொல்லியிருக்காங்க இப்போ இதுதான் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 1250.91 when rounded off to the nearest 10th அப்போ இது வந்து டெசிமல் பாயிண்ட்டு இதுதான் என்னது 10th பிளேஸ் இதுதான் ஓகேவா ஸோ இது 10th பிளேஸை நம்ம இப்போ ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் அப்போ ரவுண்ட் ஆஃப் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னு கேட்குறாங்க
அப்போ 10th பிளேஸை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? 100th பிளேஸில் என்ன நம்பர்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். 100th பிளேஸில் என்ன நம்பர் இருக்குது? 1. 100th பிளேஸில் 5 or above 5 இருந்ததுன்னா 10th பிளேஸோட ஒன்று ஆட் பண்ணிப்போம். ஓகேவா? இங்கே 100th பிளேஸில் நமக்கு பிலோ 5 இருக்கிறதுனால 10th பிளேஸை ஆஸ் இட் இஸ் அப்படியே விட்டுடணும். சரியா? ஸோ ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாம் 0 ஆக்கிடணும். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன? 1250.9. ஸோ இது பிலோ 5 இருக்கிறதுனால எந்த சேஞ்சும் இருக்காது 10th பிளேஸில். ரிமைனிங் டெசிமல் வேல்யூஸ் எல்லாம் 0 ஆக்கிடணும் ரவுண்டட் ஆஃப் பண்ணும்போது. ஓகே, நமக்கு அப்போ ஆன்சர் என்னது? 1250.9. ஆப்ஷனில் இருக்கா பாருங்க, ஆப்ஷன் சி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை 5. எக்ஸை வந்து எக்ஸ்ன்னு ஏதோ ஒரு நம்பர் இருக்குது, அன்னோன் வேல்யூ. அந்த அன்னோன் வேல்யூவை தான் நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஓகேவா? அந்த எக்ஸை வந்து அன்னோன் நம்பரை 5ஆல் டிவைட் பண்ணோன்னா 1.25 வருது. அடுத்து அந்த 1.25ஐ 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 7.5 கிடைக்குது. எகெயின் அந்த 7.5ஐ ப்ளஸ் 2.5 2.5ஓட ஆட் பண்ணோன்னா நமக்கு ரிசல்ட் வந்து 10 இருக்குது. ஓகேவா? இந்த கண்டிஷனை வச்சு இப்போ நம்ம வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் மாற்றி மாற்றி பண்ணி ஃபைனலாக ஒரு நம்பர் கொடுத்தாங்கன்னா அந்த ஃபைனல் ஆன்சர்லேருந்து அப்படியே ரிவர்ஸில் போட்டோம்னா எக்ஸோட ஆன்சர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்? இங்கே இந்த வேல்யூஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம 10லேருந்து ரிவர்ஸில் வருவோம். 10 எடுத்துக்கலாம். 10 என்ன பண்ணியிருக்காங்க? 2.5 ஆட் பண்ணால் நமக்கு 10 கிடைக்குது. அப்போ 10லேருந்து நம்ம என்ன பண்ணணும்? 2.5 மைனஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ 10லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? மைனஸ் 2.5. ஓகே, அப்போ 10லேருந்து 10 மைனஸ் 2.5. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வந்துடும்? 10.0 அப்படின்னு வச்சுட்டா 7.5. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு எகெயின் என்ன ஆன்சர் கிடைக்குது? 7.5 தான் ஆன்சர் கிடைக்குது. சரியா? அடுத்து இந்த நம்பர் என்ன பண்ணியிருக்காங்க? 7.5ஐ 6ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? 7.5ஐ 6ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா? 7.5 டிவைடட் பை 6. அப்போ 6ஓட நியூமரேட்டர் வந்து பிகர் நம்பர் தான் இருக்குது. ஸோ டைரெக்டாக கேன்சல் பண்ணலாம். 1 6 ஆர் 6. பேலன்ஸ் வந்து என்னது? 1. இங்கே டெசிமல் பாயிண்ட் இருக்குது. ஸோ பாயிண்ட் வச்சு நோட் பண்ணிக்கிறோம். ஸோ பேலன்ஸ் ஒன்றுனா 15. ஸோ 2 6 ஆர் 12. பேலன்ஸ் 3. ஸோ டெசிமல் வச்சதுனால 0 ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 30. 5 6 ஆர் 30. ஓகேவா? ஸோ அப்போ 6ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னா 1.25. ஓகே, அடுத்து பாருங்கள், 6ஆல் டிவைட் பண்ணியாச்சு. டிவைட் பண்ணதுக்கப்புறம் 1.25. அடுத்து அந்த 1.25 என்ன பண்ணியிருக்காங்க? 5ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும்? 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்போ 1.25 into 5. ஸோ 5 5s are 25. பேலன்ஸ் 2. 5 2s are 10. 12. ஸோ பேலன்ஸ் 1. 5 1s are 5. பேலன்ஸ் போட்டிங்கன்னா 6. 2 டெசிமல் பிளேஸ் 2 பிளேஸஸ் சொல்லி டெசிமல் பாயிண்ட் வந்து நோட் பண்ண வேண்டியதான். அப்போ 6.25. அப்போ நமக்கு என்ன ஆன்சர்? 5ஆல் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் வருது 6.25. This is equal to 6. Sorry, this is equal to x. இதுதான் என்னது? எக்ஸோட வேல்யூ. ஓகேவா? புரியுதா? ஸோ அப்போ நம்ம வேல்யூ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு அந்த அன்னோன் நம்பரை அடிஷன் பண்ணால் ஒரு ஆன்சர், மல்டிப்ளை பண்ணால் ஒரு ஆன்சர், திருப்பி அடிஷன் பண்ணால் ஒரு ஆன்சர்னு கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு அதை அப்படியே ரிவர்ஸில் போட வேண்டியதான். இந்த ஃபைனல் ஆன்சரை வந்து என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். எகெயின் வர ரிசல்ட்லேருந்து இங்கே மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, நம்ம டிவைட் பண்ணணும். வர ரிசல்ட்லேருந்து இங்கே டிவைட் பண்ணியிருக்காங்க, நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஆன்சர் இஸ் 6.25. ஸோ ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் சி 6.25. ஓகே, question number 11. What fraction of the given figure is shaded? Okay va? So what fraction of the given figure is shaded னு கேட்டிருக்காங்க.
ஸோ இப்போ இந்த ஃபிகர் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்கொயர் வந்து ஈக்குவலாக 4ஆக டிவைட் பண்ணிட்டாங்க, நடுவில் வந்து சர்க்கிள், அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க இந்த டயகனலை ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள் இந்த பார்ட் ஃபுல்லாக ஷேடட், இந்த பார்ட் ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்காங்க ஷேட் பண்ணிட்டாங்க. ஓகே, அடுத்து வந்து இதுக்குள்ளதை இங்கே ஷேட் பண்ணாமல் இங்கே இருக்கிற இடத்துல போய் ஷேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நம்ம என்ன பண்ணுவோம், எப்படி ஷேடாக இருக்கணும், நம்ம one fraction of the figure is shaded fraction find out பண்ணணும்னா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், ஈக்குவல் நம்பராக எல்லாமே ஈக்குவல் பார்ட்ஸாக இருக்கணும் எல்லாம். அப்போ ஒரு ஸ்கொயர் இருக்குது, ஸ்கொயருக்குள்ளே அதை 4ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க, சென்டரில் சர்க்கிள் இருக்குது அப்படின்னா இது ஃபுல்லாக என்னது, இது ஃபுல்லாக தான் ஒரு பார்ட்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ ஒரு இந்த ட்ரையாங்கிள்குள்ளே இந்த ஸ்கொயரோட இடமும் இந்த சர்க்கிளும் வந்திருக்கு. ஓகேவா? இது ஃபுல்லாக தான் நம்ம ஒரு பார்ட்னு கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ அப்போ பாருங்கள் 1 2 3 4. ஓகேவா? ஸ்கொயரில் வந்து இந்த இடத்துல 4 பிளேசஸ் வந்து ஷேட் பண்ணியிருக்காங்க. சர்க்கிள்குள்ளே பாருங்கள் 1 2 3 4, சர்க்கிள்குள்ளேயும் அதே 4 பிளேசஸ் தான். நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணிக்கணும், ஈக்குவல் பார்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக அந்த ஷேடடு பார்ட்டை வேறு இடத்துல ஷேட் பண்ணுறோம். அப்போ இங்கே உள்ள ஷேடட் பார்ட்டை இங்கே போட்டுக்காங்க. நெக்ஸ்ட்டு இங்கே உள்ள ஷேடட் பார்ட்டை இந்த இடத்துல போட்டுக்கணும். ஓகேவா? அடுத்து கீழே இந்த இடம் ஷேடாக இருக்குது, அடுத்து இந்த பிளேஸ் ஷேடாக இருக்குது. அடுத்து பாருங்கள் இந்த இடத்துல இடத்துல ஷேட் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே ஷேட் பண்ணியிருக்காங்க, இதை தூக்கி நம்ம இங்கே ஷேட் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல ஷேட் பண்ணியிருக்காங்களா, அதுக்கு பதிலாக நம்ம இந்த இடத்துல ஷேட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? நம்ம என்ன பண்ணுறோம், ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணுறோம், ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணுறோம். ஓகேவா? இதுதானே ஒரு பார்ட்டு. ஓகே, இதுதான் ஒரு பார்ட். இந்த பார்ட்டுக்குள்ளே ஸ்கொயரும் இந்த சர்க்கிளோட ஒரு ஸ்மால் பார்ட்டும் கவர் ஆகிருக்கணும். இது ஃபுல்லாக சேர்ந்தாதான் ஈக்குவல் பார்ட்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் எத்தனைன்னு கவுண்ட் பண்ணிங்கன்னா என்ன வருது, 1 2 3 4 5 6 7 8 பார்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஷேடட் பார்ட் என்ன அப்படின்னா 4. ஓகேவா? 1 2 3 4. ஸோ அப்போ ஷேடட் பார்ட் 4, டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ் 8. அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் 1/2. ஓகேவா? ஸோ அப்போ 1/2 இருக்கா பாருங்கள், 1/2. புரியுதா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் question number 12. Which of the following shows the equivalent fraction of 4/7? 4/7 ஓட ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் எதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? நமக்கு தேவை என்ன கொடுத்துருக்காங்க, ஃப்ராக்ஷன் 4/7. ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷனை ஒரு ஆப்ஷனாக செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 8/12. நியூமரேட்டரில் 8 வரணும்னா என்ன பண்ணணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 4 2s are 8னா டினாமினேட்டர்லையும் 2ஆல் தான் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 7 2s are 14, 7/14 இருக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ கிடையாது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி பாருங்கள், நியூமரேட்டரில் 4/7. ஸோ நியூமரேட்டரில் 12 இருக்குது. நியூமரேட்டரில் 12 இருக்குது அப்படின்னா அதை எதால் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 4 3s are 12. ஓகேவா? ஸோ நியூமரேட்டரில் 12 3ஆல் டிவைட் பண்ணணும்னா டினாமினேட்டர்லையும் எப்படி தான் டிவைட் பண்ணணும், சேம் நம்பரால் தான் டிவைட் பண்ணணும். அப்போ 7 3s are 20.